குரு வணக்கங்கள். வாழ்க வளமுடன். 1-to-1 பக்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் DNA மற்றும் பிரசன்ன ஜோதிடர் சுப்ரஜா சுரேஷ். சனி பெயர்ச்சி 2026 மார்ச் 6ஆம் தேதி திருநள்ளாறு சனி பெயர்ச்சின்னு சொல்லுவாங்க. இது வாக்கிய பஞ்சாங்கம் படி நடக்கும். சோ எல்லா கோவில்களும் பாத்தீங்க அப்படின்னா முக்கியமா நம்மளுடைய திருநள்ளாறுல வாக்கிய பஞ்சாங்கம் படிதான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சனி பயிற்சி அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு திருப்பு முனையா இருக்குமா அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். பொதுவா சனி அப்படின்னா என்ன, சனி பகவான் அப்படிங்கிறவர் யாரு அப்படின்னா ஒரு ஸ்லோ பிளானட். அவரோட டிரான்சிட் வந்தாலே எல்லாருக்குமே ஒரு பயம் கலந்த ஒரு மரியாதையும் சொல்லலாம். ஆஹா, நம்மளுக்கு ஒரு 7.5 சனி நடக்க போகுது, அஷ்டம சனி வரப்போகுது, அர்த்தாஷ்டம சனி வரப்போகுது, கண்டக சனி வரப்போகுது, இந்த காலகட்டத்துல நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் பயமும் எல்லாத்தோட வாழ்க்கையிலும் கண்டிப்பா வரும். இதுல முதல் சுற்று அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே ஒரு சின்ன வயசுல வரும். அதுக்கப்புறமா 30 வருடங்கள் கழித்து எல்லாருக்குமே ஒரு செகண்ட் லெவல் ஆஃப் சனி பயிற்சி வரும். இது அடுத்ததான் தேர்ட் லெவல் ஆஃப் சனி பயிற்சி. இப்போ எல்லாருக்குமே ஒரு 60 வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு 3வது லெவல் ஆஃப் சனி பயிற்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு லெவல்லையுமே ஃபர்ஸ்ட் லெவல் கொஞ்சம் கடினமா இருக்கும். 2வது லெவல் ஒரு 50-50 ஆன பெர்சன்டேஜ் கொடுக்கும். 3ஆம் லெவல்ல பிரச்சனையே கிடையாது. ஏன்னா அந்த கர்மா எல்லாருக்குமே கழிக்கப்படும். இப்ப கர்மாவை காட்டக்கூடிய ஒரு சனி பகவான் நம்ம வாழ்க்கையில இந்த டிரான்சிட்ல யாருக்கெல்லாம் யோகம் இருக்கு, கர்மகாரகன் சனின்னு சொல்றவர் கர்மாவின் கணக்கு திறக்கப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. சனியோட பார்வை வரும்போது இப்போ சனி பகவான் இப்போ கும்பத்திலிருந்து மீனத்துக்கு பயிற்சியாக போறாரு மார்ச் 6ஆம் தேதி. அப்போ இவ்வளவு நாள் கும்பத்துல அவர் என்ன மாதிரியான இம்பாக்ட் கொடுத்தாரு, அதுல இருந்து டிரான்சிட் ஆகும்போது மீன ராசியில இருந்து ஒவ்வொரு ராசி லக்னத்திற்கு அவர் எந்தெந்த பார்வை செலுத்துகிறார். சோ சனி பகவான் இருக்கிற இடத்துக்கும் அந்த கர்மாவை வெளிப்படுத்துவார், பார்க்கிற இடத்தையும் அந்த கர்மாவுக்கு ஒரு பலனை கொடுப்பார். இதுதான் சனி பயிற்சி. சோ நாம் செய்த வினைகள் அதுதான் கர்மாவா செயல்படுத்த போகுது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான அண்ட் நிதர்சனமான ஒரு உண்மை. மேஷம் முதல் மீனம் வரை இந்த மகா சனி பயிற்சி 2026 மார்ச் 6ஆம் தேதி நடக்க இருக்கும் சனி பயிற்சி மேஷம்ல இருந்து மீனம் வரைக்கும் எப்படி இருக்கு, ஒவ்வொரு ராசி லக்னத்துக்கு அது எந்த அளவுக்கு இம்பாக்ட் இருக்கு, யாருக்கெல்லாம் உயர்வை தர போறாரு, யாருக்கெல்லாம் லெசனா இருக்க போறாரு அப்படிங்கறத பார்க்கலாம். ரிஷப ராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு இந்த 2026 மார்ச் 6ஆம் தேதி நடக்க இருக்கும் திருநள்ளாறு சனி பயிற்சியோடது யோகம் தருமா அப்படிங்கறத பார்த்திடலாம். நம்மளுடைய சனி பகவான் இந்த ரிஷப ராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு 11ஆம் இடத்துல வர்றாரு. சோ லாப சனி அப்படிங்கிற ஒரு இடத்துல அழகா உட்கார்றாரு. பொதுவா சனியோட பார்வை 3ஆம் பார்வை அந்த லக்னத்தை பார்க்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஸ்லோவான விஷயங்கள் உங்களை பிளான் பண்ண வைப்பாரு. இப்போ ஒரு விஷயத்த நீங்க பிளான் பண்றீங்க அப்படின்னா அதை உடனே ஆக்டிவேட் பண்ணாம ஸ்லோவா ஆக்டிவேட் பண்ணுவார். இதுதான் அந்த 3ஆம் பார்வைக்கான சனி அதோட ஒர்க்க பண்றது. அப்போ இவ்வளவு நாள் ரிஷப ராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு எவ்வளவு சம்பாதிச்சாலும் பணம் கையில தங்கி இருக்காது. சோ லாஸ்டா சனி 10ஆம் இடத்துல இருந்து தொழிலுக்கு உண்டான எல்லா பிளானிங்கும் கொடுத்து ஒரு ஸ்டேஜ்ல இப்ப உங்களை நிப்பாட்டி இருப்பாரு. அப்ப 11ஆம் இடத்துல இருந்து அதோட லாபத்தை கொடுக்கக்கூடிய இடத்துல லாபம் கொடுக்கக்கூடியவராக உட்காந்து இருக்கும் போது அந்த பிளானிங் எல்லாமே இப்ப எக்ஸிக்யூட் ஆகும். அப்போ இந்த 2.5 வருஷம் இவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு 6ல இருந்து 8 மாசம் அந்த எக்ஸிகியூஷன் லெவல கொண்டுட்டு போவாரு. பொதுவா அதை எக்ஸிக்யூட் பண்ணிட்டு அதுக்கான ஒரு மனிதர்களை தேடுறது, அதுக்கு கரெக்டா பிளான் பண்றது, இந்த மாதிரியான ஒரு ஞானத்தை கண்டிப்பா தருவாரு. அப்ப அது மூலியமா என்ன ஆகும் அப்படின்னா இந்த இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்துல ஒரு ஸ்லோவா கொடுப்பாரு. இப்போ ஒருத்தர் நீங்க ஒர்க் பண்றீங்க அப்படின்னா உங்களுடைய ஹையர் லெவல் ஆஃப் பொசிஷன் நீங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க அப்படின்னா அதற்கான மனிதர்களை உங்களுடைய கண்ணில் காமிப்பார். அப்ப அந்த பெர்ஃபார்மன்ஸ் லெவல் அப்படிங்கறது உங்களுக்கு காமிச்சுக்கிட்டே இருக்கணும் இல்லையா? அந்த பெர்ஃபார்மன்ஸ் லெவலை நீங்க பெட்டரா பண்றதுக்கு உண்டான அந்த காலகட்டத்தையும் அதற்கான மனிதர்களையும் கொடுக்கும்போது உங்களுடைய வேலைகளா இருந்தாலும் சரி, உங்களுடைய தொழிலா இருந்தாலும் சரி, நெக்ஸ்ட் லெவல் ரீச் பண்றதுக்கு உண்டான எல்லா விஷயத்தையும் இந்த ஃபர்ஸ்ட் ஒரு 8 மாசம் கொடுப்பாரு. அடுத்ததான் ஒரு 8 மாசத்துக்கு அப்புறமா உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த ஸ்டாண்டர்டான ஒரு பொசிஷனை நிலையா வைப்பாரு. கரெக்டான மனிதர்களிடம் நம்மளுடைய லாப சனி நம்மளோட கொண்டுட்டு போகும்போது நம்மளுடைய முயற்சிகள் கரெக்டா இருக்கும். அப்ப இந்த காலகட்டத்துல நீங்க கரெக்டா அதை ப்ரே பண்ணி உங்களுடைய யோசனைகளை தெளிவா நீங்க ஒவ்வொருத்தர்கள்கிட்டயும் நீங்க மூவ் பண்ணும்போது உங்களுடைய வாழ்க்கையில ரொம்ப முன்னேற்றம் வரும். சோ லாப சனி அப்படின்னாலும் 3ஆம் பார்வையை சனி பார்க்கும் போது சனி அப்படிங்கிறது ஒரு ஸ்லோ மந்தம், நம்மளுடைய
மூளை இயங்கினாலும் உடல் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து இயங்காத மாதிரி ஒரு சோம்பேறித்தனத்தை கொடுப்பாரு. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா அந்த புலம்பல் கொஞ்சம் ஜாஸ்தியா கொடுப்பாரு. ரிஷப லக்னத்துல வந்து எப்பவுமே சந்திரன் உச்சமாகும் போது அந்த மனோகாரகன் அந்த இடத்துல என்ன பண்ணுவாரு அப்படின்னா, எனக்கு ஏன் இப்படி லைஃப் இருக்கு, நான் நல்லா தானே பண்றேன், அந்த மாதிரியான ஒரு புலம்பலை கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. அதே மாதிரி உங்களுடைய துணைவியர் நிறைய பேருக்கு வந்து கடந்த ஒரு 5 வருஷ காலத்துல வந்து 100% சொல்றேன், பிரிவினையை உண்டாக்கி இருக்கும். இந்த ஒரு இம்பாக்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா, மறு திருமணம் அப்படி இல்லாட்டி வந்து வைஃபையோ கணவரையோ பிரிஞ்சு இருந்திருப்பாங்க. அதே மாதிரி வந்து பணம் அவர்களுக்கு வந்தாலுமே வந்து ஒரு லாபம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல வந்து ஸ்டக் ஆகி பணத்துல கையில பணமே இல்லாத மாதிரி உட்காந்துருப்பாங்க. அது இதுக்கு எல்லாமே ஒரு எண்ட் பாயிண்ட். அப்போ நாம் செய்த வினைகள் இவங்களுக்கு லாப சனியா வந்து பார்க்கும்போது உண்மையா உழைத்திருப்பவங்களோட ரிஷபராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு பொன்னான காலகட்டம். உங்களோட லைஃப்ல நெக்ஸ்ட் லெவல் போறீங்க. கணவன் மனைவி முன்னாடி ஒரு அன்பு, ஒரு நெருக்கம் வரப்போகுது. அதே மாதிரி நீங்க வந்து லாபம், நாம வந்து இவ்வளவு நாள் வந்து எவ்வளவோ சம்பாரிச்சோம், கணக்கே இல்லாத அளவுக்கு சம்பாரிச்சோம், ஆனா திரும்பி பார்த்தா வந்து கையில பணமே இல்லை அப்படிங்கிற அந்த புலம்பலை எல்லாம் ஸ்டாப் பண்ணி இப்போ நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு வருமானத்துக்கு உண்டான ஒரு லாபம் அந்த வந்து சனி பகவான் கொடுப்பார். இது வந்து ரொம்ப மன நிறைவா இருக்கும். நாம செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். இவ்வளவு நாள் சண்டை பிரிவினையா இருந்தக்கூடிய தம்பதிகளுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு அன்பு புரிஞ்சுப்பீங்க. அப்ப அந்த சண்டையெல்லாம் சரியாகி உங்களோட லைஃப்ல நெக்ஸ்ட் லெவல் நீங்க போவீங்க. அவங்களுக்கு நிறைய கிஃப்ட் பண்ணுவீங்க. இதெல்லாமே தோணும். அப்போ உங்ககிட்ட அந்த உண்மை இருந்து அந்த ஒரு நீதித்தன்மையான ஒரு விஷயங்களை நீங்க செயல்பாடு பண்ணும்போது உங்களோட செயல்கள் எல்லாமே லாபம் அப்படிங்கிறது பண விஷயம் மட்டும் கிடையாது. நாம செய்யக்கூடிய செயல்கள் அது கரெக்டா இருக்கும்போது அந்த லாபத்தன்மை அந்த சனி பகவான் உயர்த்துவாரு. எல்லாரும் முன்னாடி பேரு அந்தஸ்து, உங்களுடைய ஒர்க்ல வந்து அடுத்த லெவல் ஆஃப் உங்களுக்கு இன்கிரிமெண்ட், பணத்துல இன்கிரிமெண்ட், அதே மாதிரி வந்து புது புது பொசிஷன்ஸ் வந்து உங்களுக்கு வரப்போகுது. இது எல்லாமே சனி பகவான் தர போறாரு. இந்த காலகட்டத்துல ஃபர்ஸ்ட் ஒரு 8 மாசம் நீங்க வந்து லைஃப்ல யாரெல்லாம் எப்படி வராங்க, நீங்க யாரை மீட் பண்ண போறீங்க, யாரை பத்தி எல்லாம் நீங்க உங்களோட ஃபேமிலி சுத்தி இருக்கிறவங்களை பத்தி தெரிஞ்சுக்க போறீங்க. ஒர்க்ல எல்லாருமே உங்களுடைய ஹையர் லெவல் ஆஃப் பொசிஷன்ஸ் யாரெல்லாம் இருக்காங்க, உங்க மேனேஜ்மெண்ட் பத்தி புரிஞ்சுக்க போறீங்க. இதனை பத்தின ஒரு நாலேஜ் வந்ததுக்கு அப்புறம் அடுத்தடுத்த விஷயங்கள் நீங்க மூவ் பண்ணும்போது கண்டிப்பா லாப சனியான சனி பகவான் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஒளியை காமிக்க போறாரு. சோ இந்த சனி பயிற்சி வந்து ஒவ்வொரு ராசி, மேஷம் இருந்து மீனம் வரைக்கும் நம்ம பார்த்திருக்கோம். எப்படி இம்பாக்ட் ஆகுது நம்ம பார்த்திருக்கோம். உங்களோட சுய ஜாதகத்தை கண்டிப்பா பாருங்க. ஒவ்வொருத்தருக்கும் சனி ஒவ்வொரு பாவத்துல இருந்து அதனோட ஆதிக்கத்தை செலுத்துவாரு. அதன் மூலியமாக அந்த கர்மா தொடர்பு, அதன் மூலியமா அந்த கர்மா கிளீனிங், எந்த பாவத்தை வந்து சரி பண்ணிருப்பாரு, யாருக்கெல்லாம் பிரச்சனை இன்னல்கள் கொடுத்திருப்பாரு அப்படிங்கறத நான் சொல்லியிருப்பேன். இதெல்லாம் பொது பலனே. இதெல்லாம் இப்படி நடக்கும், இந்த மாதிரியான ஸ்டேட்டஸ்ல இருப்பீங்கன்னு சொல்றதுதான். உங்களோட சுய ஜாதகத்துல அதுக்கான ஒரு எக்ஸாக்டான ஒரு ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து கண்டிப்பா கொடுக்க முடியும். சோ கீழே இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. கண்டிப்பா சேனலை லைக் பண்ணுங்க. உங்களுடைய வாழ்க்கையில என்ன மாதிரியான பரிகாரங்கள் செய்தா எல்லா விஷயத்திலுமே மேன்மை அடையலாம் அப்படிங்கறத 100% நான் சொல்லுவேன். நன்றி.